எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தை சார்ந்த டாக்டர் கணேசன் அவர் ஒரு வழக்கு தொடர்றாரு. அவர் என்ன வழக்கு இங்கே தொடுத்துட்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 42 ஏக்கர் நிலம் என்னுடைய நிலம். அந்த நிலத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நித்யானந்தா மீது உள்ள பற்றுனால அவரோட ஆன்மீகத்துக்கு மீது உள்ள ஒரு 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 விஷயத்தை ஒரு ஈர்ப்புனால நான் வந்துட்டு அந்த 42 ஏக்கரை நித்யானந்தா பேருக்கு எழுதி வைக்கிறேன். வா ஓகே 42 ஏக்கருக்கு இப்படின்ட்டீங்களே அதுக்கப்புறம் வருது பாருங்க. ஓகே ஆமா 42 ஏக்கர் சொத்தை வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா தாமாக முன் வந்து நித்யானந்தா மீது அவரோட ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நித்யானந்தாவே இப்போ இங்க இல்லை, அவர் வந்துட்டு இங்க இல்ல, இந்தியா விட்டு போயிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த சொத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு அதாவது இந்த அருங்குன்றம் சந்திரசேகர நாகராஜன் வசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மட்டும்தான் இந்து தர்மத்திற்காக மட்டும்தான் இதை பயன்படுத்த வேணும்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன். இதை தனி மனிதர்கள் உள்ள இருக்க தனி மனிதர்கள் பவர் ஆஃப் அட்டார்னி மூலம் விற்கவோ இதுக்கோ எந்த ரைட்ஸும் கிடையாது. அதனால இந்த சொத்தை வந்துட்டு திரும்ப எனக்கே இந்த இடத்துல கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாருன்னா அந்த நிலத்தை வந்துட்டு லோகநாயகி அருங்குன்றம் நாகராஜன் ஓகே இவங்க 2 பேரும் மேலேயும் பவர் ஆஃப் அட்டார்னி போடப்பட்டிருக்கணும்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் இதை சேல் பண்ணவும் ட்ரை பண்றாங்கன்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் இங்க இண்டிவிஜுவல் பர்சன் தானே.